நோக்கி விரண்டு சென்று முதல் சஃபிலே தக்பீர் கட்டி உலக முஸ்லிம்கள் வெளியே பள்ளியை விட்டு ஒரு தினம் வெளியே வந்தால் போதும், அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய காலுக்கு அடியில் கிடக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுதால் அந்த முழு சமூகத்துடைய வெற்றியின் பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஆனால் இன்று பார்க்கிறோம், தொழுகை இருக்காது, ஆனால் போராட்டங்கள் இருக்கும். தொழுகையை மறந்து விடுவார்கள், தொழுகையை விட்டு விடுவார்கள். ஏதோ காசு பணத்தை தொலைத்தது போன்று தொழுகையை விட்டுவிட்டு இந்த பூமியை நடமாடிக் கொண்டிருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்க மாட்டான். யார் தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து ஷிர்கில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்களோ அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து விடுகிறான். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்திலே எதை விடுவதையும் நாங்கள் குஃப்ராக கருத மாட்டோம், தொழுகையை விடுவதை தவிர. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஃபத்வா, எவன் தொழுகையை விடுகிறானோ 3 நாட்கள் அவனுக்கு அவகாசம், 3 நாளிலும் அவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் 3வது நாளுடைய இரவிலே அவன் முர்த்தத், மதம் மாறியவன் என்ற அடிப்படையிலே அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும். அவனுக்கு முஸ்லிம் கபுர்ஸ்தானிலே இடம் கிடையாது. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் கிடையாது. அவனை இறந்து விட்டால் குளிப்பாட்ட கூடாது. சாக்கு மூட்டைகளை கட்டி தொழுகையிலே குப்பையிலே எறிந்து விட வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவன் தொழுகையை நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள், மரணித்தாலும் சரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லோருடைய ஃபத்வாவும் 3 நாட்கள் தான் அவகாசம். 3 நாளும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் வெட்டிவிடுங்கள். இன்று ஜும்ஆ வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். வெள்ளிக்கிழமை பார்த்தால் பள்ளிகளில் இடம் இருக்காது. காலை ஃபஜ்ர் தொழுகையில் பார்த்தால் இமாமும் முஅத்தினும் என்று